அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நாம் பார்க்க உள்ள தலைப்பு அருணகிரியார். ஊர் திருவண்ணாமலை. 15ஆம் நூற்றாண்டு. முத்தைத் தரு என்று முருகன் அடியெடுத்து கொடுக்க பாடியவர். பாடியவை திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம். மிகவும் புகழ்பெற்றது திருப்புகழ். 1307 பாடல்கள், 1008 சந்தங்களை அடங்கியது திருப்புகழ். மந்திர நூலாகவும் பாராயண நூலாகவும் போற்றப்படுவது கந்தர் அனுபூதி. வில்லிபுத்தூராரை வெல்ல பாடப்பட்டது கந்தர் அந்தாதி. சந்தக் களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது திருப்புகழ். லயக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது திருப்புகழ். சந்தக்கவி, லயக்கவி அருணகிரிநாதர். தேவாரத்திற்கு பிறகு பாடப்பட்ட பக்தி பாடல்களில் மிகவும் புகழ்பெற்றது திருப்புகழ். நாயன்மார்களுக்கும் பிற ஊராகச் சென்று நாயன்மார்களுக்கு பிறகு ஊராகச் சென்று பக்தி பாடல்களை பாடியவர் அருணகிரியார். சந்தவேந்தர் என்று அழைக்கப்படுகின்றார் அருணகிரி. வில்லியின் காதை அறுக்காமல் விட்டதால் கருணைக்கு அருணகிரி என்று போற்றப்பட்டார். வாக்கிற்கு அருணகிரி என்று போற்றியவர் தாயுமானவர். இவரை கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என்று போற்றியவர் தாயுமானவர். அவர் பாடலில் வடமொழி கலப்பு மிகுதி. வடமொழி கலந்து மிகுதியாக பாடியவர்கள் ஒட்டக்கூத்தர், அருணகிரியார், வில்லிபுத்தூரார். சந்த பாடல்களை மிகுதியாக பாடியவர் அருணகிரியார், வில்லிபுத்தூரார். சபாஷ், சலாம், ராவுத்தர் போன்ற அரபு மொழி சொற்களை கலந்து பாடியவர் அருணகிரியார். முருக பக்தர். சிவனுக்கும் திருமாலுக்கும் நிகரானவன் முருகன் என நிறுவியவர். முருகநாயனார் என்று போற்றப்படுபவர். மேற்கோள்: ஏறுமையில் ஏறி வினை யாடுமுகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்குமுகம் ஒன்று, குன்றுருவ மேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பெருமாள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று பாடுகின்றார் முருகப்பெருமானை. அடுத்து நாம் பார்க்க இருப்பவர் சிவப்பிரகாசர். ஊர் துறைமங்கலம். வீரசைவ சமயத்தை சார்ந்தவர். தந்தை குமாரசாமி தேசிகர். இவருடைய காலம் கிபி 1874 முதல் 1918 ஆண்டு வரை. இவர் ஓர் துறவி. இவர் ஆசிரியராக இவருடைய ஆசிரியர் திருநெல்வேலியைச் சேர்ந்த வெள்ளியம்பல தம்பிரான். ஞானாசிரியர் சிவஞான பாளைய சுவாமிகள். இயற்றிய நூல்கள்: பிரபுலிங்க லீலை, நால்வர் நான்மணி மாலை, நீரோட்டக யாமக அந்தாதி, திருவெங்கை கோவை, திருவெங்கை கலம்பகம், திருக்காலத்தி புராணம் இடைப்பகுதி. நன்னெறி என்ற நூலுக்கு இவர் இயற்றியதாகும். நன்னெறி என்ற நூலும் இவர் இயற்றியதாகும். கிறித்துவ மதத்தை எதிர்த்து எழுதிய நூல் இயேசு மத நிராகரணம். திருவண்ணாமலை மீது பாடியது சோணசைல மலை. கற்பனை களஞ்சியம், கற்பனை ஊற்று, கவிதா சர்வபௌமர் என்று போற்றப்படுபவர். இவர் நூல்களில் மிகவும் புகழ்பெற்றது பிரபுலிங்க லீலை. சாமரசர் எழுதிய கன்னட மொழியின் மொழிபெயர்ப்பு. வீரசைவ நூலாக திகழ்வது பிரபுலிங்க லீலை. பிரபு என்றால் சிவபெருமான், அல்லம தேவர் என்று பொருள். இவர் செய்த லீலை பிரபுலிங்க லீலை எனப்பட்டது. மேற்கோள்: அன்ன நடையும் அன்ன இலா, ஐவர் நடையும் தளர் வெய்த,
கண்ணி நடக்கும் தடை கற்றால் கரும்பு கசக்கும் மொழி கற்றால் மண்ணு மலர் வீழும் சுரும்பனையை மைந்தர் பார்வை குறிப்புணர்ந்தால் தன்னை அறியால் என்றுணர்ந்து தானே மனதில் தருக்குற்றான் என்று பிரபுலிங்க லீலையின் வரிகள் உணர்த்துகின்றது. அடுத்து, வேதம் ஓதின் விழிநீர் பெருகி நெஞ்சம் நெருங்குருகி நிற்பவர் காண்கிலேல் திருவாசகம் எங்கும் ஒருகால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருக கண்கள் தொடு மணற்கேணியின் சுரந்து நீர்ப்பாய மெய்ம்மயிர் பொடிப்ப விதிர்விதிர்ப்ப எய்தி அன்பர் ஆகுனர் அன்றி மண்பதை உலகின் மாற்றவர் அலரே என்று நால்வர் நான்மணி மாலை குறிப்பிடுகின்றது. அடுத்து, சைவ சித்தாந்த சாத்திரங்கள். பசு, பதி, பாசம் பற்றிய கூறுவது சைவ சித்தாந்தம். பசு என்றால் உயிர், பதி என்றால் இறைவன், உயிர் என்றால் ஆன்மா, பாசம் என்றால் தலை, அதாவது உலகம். சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் திருமூலர். சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் 14. திருவுந்தியார் திருவியலூர் உய்யவந்த தேவனார் பாடலில் உந்தீபர என்று வருகிறது. திருக்களிற்றுப்பாடியார் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார். 14 சாத்திரங்களை பற்றிய தொகுப்பு இது. சிவஞான பேதகம் மெய்கண்டார் 12 நூற்பாக்கள் 81 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள். சிவஞான சித்தியார் அருள்நந்தி சிவாச்சாரியார் இருபது அருள்நந்தி சிவாச்சாரியார் உண்மை விளக்கம் திருவதிகை மணவாச கடந்தார் சிவப்பிரகாசர் உமாபதி சிவாச்சாரியார். திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார். வினாவெண்பா உமாபதி சிவாச்சாரியார். மேற்கொண்ட போற்றி பக்ரடை வெண்பா உமாபதி சிவாச்சாரியார். கொடிக்கவி உமாபதி சிவாச்சாரியார். நெஞ்சு விடு தூது உமாபதி சிவாச்சாரியார். உண்மை நெறி விளக்கம் உமாபதி சிவாச்சாரியார். சங்கற்ப நிராகரணம் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்களை பாடியுள்ளார். சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு மெய்கண்ட சாத்திரம் என்றொரு பெயரும் உண்டு. அனுபூதி நூல்கள் என்ற ஒரு பெயரும் உண்டு. மெய்கண்ட சாத்திரங்களில் பெரிய நூல் சிவஞான சித்தியார். சைவ சித்தாந்த சாத்திரங்களில் பெரிய நூல் திருமந்திரம். சைவ சித்தாந்த சாத்திரம் மொத்தம் 14 சிறந்தது 14 சிறந்தது சிவஞான போதகம். சிவஞான போதகத்திற்கு உரையை எழுதியவர் சிவஞான முனிவர். சிவஞான போதகத்திற்கு சிவஞான முனிவர் எழுதிய உரை சிவஞான மாபாடியம், திராவிட மாபாடியம் என்று அழைக்கப்படுகிறது. சிவஞான மாபாடியம் சுபக்கம் பரபக்கம் என்ற 2 பகுதிகளை உடையது. மாபாடியம் என்றால் பேரூர் என்று பொருள், பேரூரை என்று பொருள். சுபக்கம் சைவ சமய ஏற்றத்தையும், பரபக்கம் பிற சைவ சமய மறுப்பையும் கூறுகிறது. சிவஞான போதகம் முதல் நூல். வழிநூல் சிவஞான சித்தியார். சார்பு நூல் சிவப்பிரகாசம். சைவ சித்தாந்தத்தின் முதல் ஆசிரியர் மெய்கண்டார். மெய்கண்டரின் மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியின் மாணவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தரின் மாணவர் உமாபதி சிவாச்சாரியார். இந்நால்வருக்கும் சந்த குரவர்கள் என்ற பெயரும் உண்டு. சந்தான குரவர்கள் என்ற ஒரு பெயரும் உண்டு. சந்தான ஆசிரியர்கள் 7 பேர். மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார், மணவாச கடந்தார், திருவையலூர் உய்யவந்த தேவனார், திருக்கடவூர் உய்யவந்த நாயனார். சந்தானம் என்பதற்கு குமரகுருபரர்
என்று குமரகுருபரரை என்று பொருள். குரவர்கள் என்பதற்கு பெரியவர்கள் என்று பொருள். அகச்சந்தான குரவர்கள் புறச்சந்தான குரவர்கள் என்ற இரு பிரிவு உண்டு. உலகில் மக்களாக பிறவாமல் கைலாயத்திலேயே வாழ்பவர்கள் அகச்சந்தான குரவர்கள். உலகில் மக்களாக பிறந்து சிவஞான உபதேசம் செய்தவர்கள் புறச்சந்தான குரவர்கள். அகச்சந்தான குரவர்கள் 4 பேர். அவர் நந்திதேவர், கனற்குமாரர், சத்தியஞான தரிசிகன்கள், பரஞ்சோதியார். புறச்சந்தான குரவர்கள் 4 பேர். மெய்கண்டார் முதலிய 4 சத்தான குரவர்கள். மேற்கோள்கள்: பலகலை ஆகமம் வேந்த யாவையினும் கருத்துருப பதிபசு பாசம் தெரித்தல் பதிபரமே அதுதான் நிலவும் அருவுரு இன்றி குணம் குறிகள் இன்றி மலமாய் ஏகமாய் நித்தமாகி அலகில் உயிர்க்கு உணர்வாகி அச்சமாகி அகண்டிலமாய் ஆனந்த உருவாய் அன்றி செல-அரியதாய் செல்கதியாய் சிறியதாகி பெரியதாகி இகழ்ந்து தற்சிவம் என்பார் தெரிந்துளாரே என்று உமாபதி சிவம் சிவப்பிரகாசம் பாடியுள்ளார். நன்றி, வணக்கம்.